வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா என்எம்எஸ் மேட்டில் எண்ணியல் கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். இதோட ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்படின்னு பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டு அடுத்த கணக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா 8 × 3ங்கிறது 26, 16 × 5ங்கிறது 82 எனில் 32 × 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 8ஐயும் 3ஐயும் நம்ம என்ன பண்ணுனா நமக்கு 26 வருதுன்னு பார்க்கணும். 8ஐயும் 3ஐயும் பெருக்குங்க, நமக்கு என்ன வருது? 24 வரும். சரியா? அதோட 2 கூட்டியிருக்காங்க, கூட்டினா நமக்கு என்ன வருது? 26 கிடைக்குது. சரியா? அப்போ அதே மாதிரி 16 × 5 இது என்ன பண்ணியிருக்காங்க? பெருக்கிக்கோங்க. 16 × 5 பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 80 வரும். அதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 கூட்டிருக்கோம், கூட்டினா நமக்கு 82 கிடச்சிருச்சா? அப்போ அதே மாதிரி 32 × 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 32 × 2 இப்போ 32 2 பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? 64 வரும். அதோட 2 கூட்டுனீங்கன்னா நமக்கு என்ன வரும்? 66 வரும். அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்கிற 66 தான் அது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்த கணக்கு போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 + 2 வந்து 33, 4 + 5ங்கிறது 187 எனில் 1 + 10 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 3 × 2 என்ன பண்ணுனா நமக்கு 33 வருது அப்படின்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா 3 + 2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 33 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3ஐ க்யூப் பண்ணுங்கள். 3ஐ க்யூப் பண்ணுங்கள். 3ஐ க்யூப் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 27 வரும். க்யூப்னா என்னது? அந்த நம்பரை அதே டைம் 3 டைம் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 3 × 3 × 3 3 9 9 3 27. அப்போ அடுத்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்களா? அந்த 2ஐயும் க்யூப் பண்ணுங்கள். 2ஐ க்யூப் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 4 4 2 8. அப்போ 8. இதை 2ஐயும் கூட்டுங்க. 27ஐயும் நம்ம 8ஐயும் கூட்டினோன்னா நமக்கு என்ன வரும்? 35 வரும். அதிலிருந்து 2ஐ கழிச்சுனா நமக்கு என்ன வரும்? 33 வரும். சரியா? அப்போ 3 2ஐயும் கூட்டினா 33ங்கிறது வந்துருச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா 4 5ஐயும் கூட்டினா 187ன்னு கொடுத்துருக்காங்க. அது இதே மாதிரி வருதான்னு பார்க்கலாமா? 4 5ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வருதான்? 187 வருதான். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? 4ஐ க்யூப் பண்ணணும். 4ஐ க்யூப் பண்ணால் நமக்கு என்னது? 64. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு 10 வரைக்கும் க்யூப் நம்பர் மனப்பாடமாக தெரியணும். அப்படின்னா தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம குயிக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? சம் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா நமக்கு 1 நிமிஷம் தான். 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு சம்மை முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதனால் தயவு செஞ்சு என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்க வர்க்க எண்கள், அதாவது ஸ்கொயர் நம்பர் வந்து 20 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. க்யூப் நம்பர் வந்து 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் விரைவாக கணக்கு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்போ 4ஓட க்யூப் வந்து 64. அப்போ 5ஓட க்யூப் என்னது நமக்கு? 5ஓட க்யூப் வந்து 125 தானே? 5 25, 25 125. சரியா? இப்போ இது 2ஐயும் கூட்டுங்க. கூட்டுனா என்ன வரும்? 5 4 9, 6 2 8 1 189. அதிலேருந்து 2ஐ கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 187. கரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்களா? அப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 1 + 10 என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1ஐ க்யூப் பண்ணுங்கள். 1ஐ க்யூப் பண்ணால் நமக்கு என்ன தான் வரும்? 1 தான் வரும். அதே மாதிரி 10ஐ க்யூப் பண்ணுங்கள். 10ஐ க்யூப் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1000 வரும். சரியா? 1000 வரும். இது 2ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 1001 வரும். அதிலேருந்து நம்ம 2ஐ கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும்? 999 வரும். சரியா? 999 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 4ல் இருக்கா? 999. இது அதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். 9 - 3ங்கிறது 819ன்னு கொடுத்துருக்காங்க. 7 - 5ங்கிறது 499. 6 - 5ங்கிறது 369 எனில் 12 - 8 என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ 9 - 3 நமக்கு என்ன வருதா? 819 வருதா? இது எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 81 அப்படிங்கிறது 9ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போ 9 என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 9ஐ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 81 வருது. சரியா? அடுத்து இந்த 9 வந்திருக்கா? 9 அப்படிங்கிறப்ப 3 ஸ்கொயர் பண்ணுறதா வச்சுக்கலாம். அடுத்தது நமக்கு வருதான்னு பார்க்கலாம். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுட்டு 819 வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 7 - 5ன்னு இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ணணும்? 7 - 5 அப்படிங்கிறது நமக்கு 499ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க?
ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 7 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 7 49 வரும். சரியா? அடுத்து நம்ம இந்த ஃபஸ்ட்டில் வந்து 3 ஸ்கொயர் பண்ணி வச்சுருந்தோமா 9 இதுக்கு வருது. ஆனால் இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 25 வரும். 25 வரல, இங்கே 9 தான் போட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம அதாவது ஃபஸ்ட்டில் உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு பின்னாடி 9 சேர்க்குற மாதிரி அடுத்தது வருதான்னு பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா 6 - 5 = 369ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 6 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 6 6 36 வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? 9 போட்டிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் உள்ள நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 9 சேர்த்துருக்காங்க பின்னாடி. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ 9 ஸ்கொயர் பண்ணால் 81, அதோட 9 சேர்த்துருக்காங்க. 7 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 49, அடுத்து 9 ஆட் பண்ணியிருக்காங்க. 6 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 36, அதோட 9 ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ அதே மாதிரி நம்ம இது செஞ்சு பார்க்கலாம். 18 - 8 என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இந்த படி பண்ணணும்னா 12 நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 12 நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 12 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 144 வரும். அதோட இங்கே சேர்த்த மாதிரி கடைசி என்ன பண்ணியிருக்காங்க? 9 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 1449 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 1லே கொடுத்துருக்காங்க 1449. இதுதான் அதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 12 + 10ங்கிறது 1205 கொடுத்துருக்காங்க. 11 + 8ங்கிறது 885 தான். 14 + 15 என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 12 + 10 நமக்கு எவ்வளோவா? 1205ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணால் இது வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 12ஐயும் 10ஐயும் நம்ம பெருக்கியிருக்காங்க. 12ஐயும் 10ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன வரும்ப்பா? 120 வரும். சரியா? அப்புறம் இந்த 5 போன கணக்கில் மாதிரி அதில் 9 ஆட் பண்ணியிருந்தாங்களே, அதில் 5 சேர்த்துருக்காங்க. அப்படி தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஐயும் 8ஐயும் கூட்டுனா நமக்கு என்ன வருதுன்னு இருக்காங்க? 885 வருதுன்னு இருக்காங்க. இது எப்படி வருது? 11ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 88 வரும். அதோட 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 14ஐயும் + 15ஐயும் நம்ம கூட்டுனா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும்? இப்போ 14ஐயும் நம்ம 15ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கிக்கிடணும். 14ஐயும் 15 பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 210 வரும். அதோட நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 4ல் கொடுத்துருக்காங்க இல்லையா? 2105. அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 4ல் இருக்கிற 2105 தான் இது கரெக்ட் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 20 × 2 20 25 × 4 50 எனில் 30 × 8 என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஈஸி தான். நம்ம இந்த மாதிரி கணக்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க செஞ்சு பார்க்க ஈஸியாக இருக்குது. பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். 20 × 2 20ன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 2ஆல் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? பெருக்கியிருக்காங்க. 20 2ஆல் பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 40 வரும். அதை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? 2ஆல் வகுத்துருக்காங்க. 2ஆல் வகுத்தா 20 வந்துருச்சா? அதே மாதிரி தான் 25 × 4 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 50ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 25ஐயும் 4ஐயும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 25 4ஆல் நமக்கு என்ன வரும்? 100 வரும். அப்படி தானே? அந்த 100ஐ 2ஆல் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க? வகுத்துருக்காங்க. வகுத்தா நமக்கு என்ன வரும்? 50 வரும். சரியா? அப்போ அதே மாதிரி தான் 30 × 8 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 30ஐயும் 8ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? பெருக்கிக்கணும். பெருக்குனா என்ன வரும்? 240 வரும். அந்த 240ஐ 2ஆல் வகுத்தோன்னா நமக்கு என்ன வரும்? 120 வரும். அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1ல் இருக்கிற 120 தான் இது கரெக்ட் ஆன்சர். சரியா? நம்ம இந்த மாதிரி சம்மை நம்ம மாறி நம்ம செஞ்சு பார்த்தோன்னா நமக்கு பார்த்த உடனே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கணக்கு பாருங்கள். 53 - 34 அப்படிங்கிறது நமக்கு 5334. 65 - 46 அப்படிங்கிறது 6456. அப்படின்னா 75 - 24 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு பாருங்கள். இது ஒரு மாடலில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 53 - 34 அப்படிங்கிறது நமக்கு 5334. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? 65 - 46 அப்படிங்கிறது 6456ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா?
இதில் ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் எழுதியிருக்காங்க. அடுத்ததில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த 3 எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் எழுதிட்டு அப்புறம் 4 எழுதியிருக்காங்க. இந்த மாதிரியும் கேட்கலாம். சரியா? அப்போது இதில் என்ன பண்ணிருக்காங்க, 64 போட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் எழுதிட்டு செகண்ட் கொடுத்துருக்குற நம்பரில் ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் எழுதியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டில் உள்ள செகண்ட் நம்பர் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, செகண்ட் நம்பர் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 75 - 24 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம எப்படி பண்ணணும், ஈஸி தானே, நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் 7 எழுதிக்கோங்க. செகண்டில் கொடுத்துருக்குற நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் 2 எழுதிக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டில் உள்ளதில் செகண்ட் நம்பர் எழுதியிருக்கோம், 5 எழுதியிருக்கோம். அடுத்து அந்த 4 எழுதியிருக்கோம். சரியா? இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 7 2 5 4 இருக்கா? 7 2 5 4ங்கிறது ஆப்ஷன் 4ல் இருக்குது. இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்க்கலாம். 7 + 2 அப்படிங்கிறது 59, 5 + 3ங்கிறது 28, 9 + 1ங்கிறது 810, 2 + 1ங்கிறது 13 எனில் 5 + 4 என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ 7 + 2 என்ன பண்ணுன்னா 59 வரும்னு கண்டுபிடிப்போம். இப்போ 7 + 2 கொடுத்துருக்காங்க. சரியா? இது 59ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணால் 59 வருது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7லேருந்து ஃபஸ்ட்டு 2 கழிச்சிருக்காங்க. கழிச்சா 5 வருதா? சரியா? அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7 2 கூட்டியிருக்காங்க. 7 2 கூட்டினா நமக்கு என்ன வருது, 9 வருது. அப்போ 59 வந்துருச்சா? அப்போ அதே மாதிரி அடுத்தது கணக்கு பார்க்கலாம். 5 + 3 அடுத்த நம்பர் பார்க்கலாம். 5 + 3 அப்படிங்கிறது 28ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5லேருந்து 3 கழிச்சா 2 வந்துடுதா? 5 3 கூட்டினா 8 வந்துடுதா? அப்போ இது கரெக்ட். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர்லேருந்து செகண்ட் உள்ள நம்பரை மைனஸ் பண்ணி அதை எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் உள்ள நம்பரையும் ரெண்டாவது உள்ள நம்பரையும் கூட்டி எழுதியிருக்காங்க. சரியா? அப்போ அதே மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, 9 + 1 அப்படிங்கிறது 810ன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா? 9லேருந்து 1 கழிச்சிட்டா நமக்கு 8 வரும். 9 1 கூட்டினா 10 வரும். அப்போ 810ங்கிறது கரெக்டாக. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 + 1 அப்படிங்கிறது நமக்கு என்னது, 13ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2லேருந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் செகண்ட் உள்ள நம்பரை கழிக்கணும். 2லேருந்து 1 கழிச்சா 1 வரும். அடுத்து என்ன பண்ணணும், 2ஐயும் கூட்டணும். 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 வரும். அப்போ 13 கரெக்டாக. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, 5ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல உள்ள நம்பர்லேருந்து ரெண்டாவது உள்ள நம்பரை கழிக்கணும். 5ல் 4 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 1 வரும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 5ஐயும் 4ஐயும் கூட்டணும். 5ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 9 வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, 19 தான் அது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1லேயே 19 கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். 13 + 5 இதை நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு 6518 வருதான். 12ஐயும் 13ஐயும் கூட்டினா 15625 வருதான். எனில் 14ஐயும் 14ஐயும் கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல 13ஐயும் 5ஐயும் என்ன பண்ணுனா நமக்கு 6518 வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 13ஐயும் 5ஐயும் முதல்ல பெருக்கிக்கோங்க. 13ஐயும் 5ஐயும் நம்ம பெருக்கினா நமக்கு என்ன வரும், 65 வரும். அப்படி தானே? 13 5 65 வரும். சரியா? அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 13ஐயும் 5ஐயும் கூட்டியிருக்காங்க. கூட்டினா 18 வருதா? அதை அப்படியே எழுதியிருக்காங்க. போன சம்மில் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டில் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டி எழுதியிருந்தாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2ஐயும் பெருக்கிட்டு அப்புறம் கூட்டி எழுதியிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்த கணக்கு அதே மாதிரி பார்க்கமா. 12 + 13 அப்படிங்கிறது நமக்கு 15625ன்னு கொடுத்துருக்காங்க. இதே அதே மாதிரி ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும், இதை 2ஐயும் பெருக்கிக்கிடணும். 12ஐயும் 13ஐயும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்னா 156 வரும். சரியா? 12ஐயும் 13ஐயும் பெருக்கி பாருங்கள், 156 வரும். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 2ஐயும் கூட்டிடணுமா. 12ஐயும் 13ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரும், 25. அதை அப்படியே எழுதிக்கோங்க. 25 அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? அப்போ அதே மாதிரி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 14 + 14 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, என்ன பண்ணணும், 14ஐயும் 14ஐயும் பெருக்கணும். 14ஐயும் 14ஐயும் பெருக்கணும் நமக்கு என்ன வரும், 196. இது வர்க்க எண் தானே, அதுக்கு தான் 20 வரைக்கும் வர்க்க எண் படிக்கணும். 14 × 14 நம்ம அந்த நேரத்தில் போய் பெருக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. 14 × 14 196ன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் 14ஐயும் 14ஐயும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன வரும், 28 வரும். அந்த 28 அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? இப்போது இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த நம்பர் ஆப்ஷனில் 19628 எங்கே இருக்குது,
19,628. ஆப்ஷன் 2ல் இருக்கா? இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், 1லேருந்து 20 வரைக்கும் வர்க்க எண்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. 1லேருந்து 10 வரைக்காவது கன எண்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக வேகமாக செய்கிறதுக்கு இது யூஸாக இருக்கும். சரியா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.